வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். டைரக்டர் சங்கரோட பொண்ணு தான் அதிதி. அதிதி சங்கர் பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக நிறைய மூவிஸில் ஹீரோயினாக கமிட் ஆகி நடித்து வந்துட்டுருக்காங்க. இவங்களோட துருதுருவான நடிப்பாலையும் இவங்களோட யதார்த்தமான பேச்சாலையும் பார்த்திங்கன்னா நிறைய ரசிகர்களை கவர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதிதி சங்கர்னே சொல்லலாம். இவங்க முதல்ல 2022 பார்த்திங்கன்னா கார்த்திக்கோட விருமன் அப்படின்ற ஒரு மூவிலேயே இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஹீரோயினாக தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆனாங்க. அடுத்தபடியாக இவங்க நடித்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவீரன். இது 2023 ரிலீஸ் ஆச்சு. இதில் ஹீரோவாக சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலையுமே நல்ல நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதிதி சங்கர். இப்போ ரீசெண்டாக அடுத்து வெளிவர போகிற படம் பார்த்தீங்கன்னா நேசிப்பாயா. இது விஷ்ணுவர்தன் டைரக்ஷனில் நடிகர் முரளியோட இரண்டாவது பையன் ஆகாஷ் நடிக்கிற படம் இது. இதில் ஹீரோயினாக கமிட் ஆகியிருக்காங்க அதிதி சங்கர். இப்போ ரீசண்டாக நிறைய மூவிஸில் ஹீரோயினாக கமிட் ஆகி வந்துட்டுருக்காங்க அதிதி சங்கர். இப்போ அவங்க நேசிப்பாயா மூவிக்கு அப்புறம் அடுத்து எந்த மூவியில் கமிட் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் நடிகனாக இருந்து மிரட்டி இப்போ ஹீரோவாக அறிமுகம் ஆயிருக்காரு அர்ஜுன் தாஸ் அவர்கள். அர்ஜுன் தாஸ் பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸில் வில்லனாக நடிச்சிருந்திருக்காங்க. கைதி மூவியில் வில்லனாக நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து மாஸ்டர் மூவிலையும் நல்ல மிரட்டலான நடிப்பை கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து 2023 ரிலீஸ் ஆன அநீதி படம் மூலியமாக ஹீரோவாக வலம் வந்துட்டுருக்காங்க. அர்ஜுன் தாஸ் ஹீரோவாகவும் அதிதி சங்கர் ஹீரோயினாவும் நடிக்க போகிற புது படத்தோட பூஜை இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த புது படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனர் ஆன விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அவர்கள் தான். இந்த படத்தோட பூஜை இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதிதி சங்கர் அவங்களோட துள்ளலான துருதுருப்பான நடிப்பில் அடுத்தடுத்து படங்கள் வெளியாக இருக்குது. இது போல் லேட்டஸ்டான சினிமா தகவலுக்கும் ஹீரோயின்ஸோட பயோகிராஃபிக்கும் எங்களோட சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.